ஹே இடிவாசிகளே, ஜூலை 11 2025 இன்னைக்கு காலையில் எழும்பி கல்லூரிக்கு செல்வதற்காக ரொம்ப 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 சந்தோஷமாக சென்றோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜும்மா நாள். அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறனால சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஹாஸ்டலில் சூப்பரான வெங்காய ஊத்தாப்பம், உப்புமா, லைட்டாக மத்தியானத்துக்கு வச்சுருந்த ஒரு வெண்டிக்காய் பொரியலும் சாப்பிட்டு முடித்து விட்டு கல்லூரிக்கு சென்று விட்டோம். காலையில் வேலையை முடித்து விட்டு ஃபர்னூன் பிரேக்கில் முட்டை பப்ஸ் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. முட்டை பப்ஸு டீயும் சாப்பிட்டு முடித்து விட்டு காலையில் பார்த்தீங்கன்னா கேன்டீனில் மேக்ஸிமம் கூட்டம் அள்ளிக்கிட்டு இருக்கும். எங்களாலே உள்ளே பூந்து வாங்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க எல்லாம் காலை சாப்பாடே கேன்டீனில் இன்டர்வல் டைமில் தான் சாப்பிட்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. உமேந்தி சே ஹாய். சே ஹாய். நல்லா இருக்கா இல்லையா? இன்றைக்கி ஜும்மா நாள் என்பதால் வழக்கமான நாள் இல்லை அப்படிங்கிறதுனால நான் முன்னக்கூட்டியே போயிட்டு நான் சாப்பாடு பார்சல் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். ஹாஸ்டலில் இருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நான் சாப்பிட்டுக்குவேன். ஜும்மா தொழுகை 2 ரக்காயத்து தொழுகைக்கு ஈக்குவலான குதுபா ஓதி ஜும்மா தொழுகையும் டிபார்ட்மெண்ட்லேயே நிறைவேற்றியாச்சு. அதன் பிறகு தொழுகையாளிகள் கீழே தான் உட்காந்து தொழுகிறோம். அப்படிங்கிறனால நம்ம கல்லூரியுடைய துணை முதல்வர் புதுசாக ஃப்ளெக்ஸ் அரேஞ்ச் பண்ணி, பழைய ஃப்ளெக்ஸ் இருந்துச்சு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவர்களுக்கும் மிக்க நன்றிங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நான் ஊருக்கு போகிறதுக்கான செட்டப்பெல்லாம் வச்சுக்கின்னு பேக்கப்லாம் பேக் பண்ணி வச்சுக்கினேன். ஊருக்கு கிளம்புறப்ப நினச்சேன், ஒரு மப்பாக இருக்கே மழை கிழ வருமோ அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டு இருந்தேன். ஷானு பேக்ஸுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த வழியாக போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஷானு பேக்ஸை சாப்பிட்டே ஆகணுண்டா அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டில் தான் போயிருந்தேன். ஷானு பேக்ஸ் அரியலூர் ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹைவேஸில் இருக்குங்க. அந்த ரவுண்டானா கிட்ட அள்ளி நகரத்தை தாண்டி போகிறப்போ எல்லாருக்குமே தெரியும், அரியலூரில் இருக்க எல்லாருக்குமே ஷானு பேக்ஸ் எங்கே இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். புதுசாக சில பல ஐட்டங்கள்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எதுக்கு நம்ம புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டு பழசு நம்ம எப்போவுமே பிரெட் ஆம்லேட் தானே வாங்குவோம், எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரெட் ஆம்லேட் வாங்கியிருந்தேன். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் கேட்குறப்போ எவ்வளோங்க ரேட்டு அப்படிங்கிறப்போ 70 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க. பரவாயில்லையே, சாதா பிரெட் ஆம்லேட் 50 ரூபா, இது 70 ரூபா, இது 20 ரூபீஸ்க்கு சிக்கன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். பிரெட் ஆம்லேட் டேஸ்ட் எல்லாமே சூப்பர் அல்டிமேட்டு. ஷானு பேக்ஸில் பிரெட் ஆம்லேட் நல்லா இருக்காதுன்னு எவனா சொன்னான்னா போய் சொல்கிறான்னு தான் அர்த்தம். ஷானு பேக்ஸில் பிரெட் ஆம்லேட்டு கண்டிப்பாக அல்டிமேட்டாக தாங்க இருக்கும். எல்லா இடத்துலையுமே சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஷானு பேக்ஸோடைய பிரெட் ஆம்லேட் வேறு லெவலில் இருக்கும். அது இல்லாமல் உள்ள சிக்கன் ஸ்டஃபிங் எல்லாம் 20 ரூபீஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, ஆனால் பில்லு போடப்போ 80 ரூபீஸ் போடுதான். எதுங்க 80 ரூபீஸ்? 70 தானே சொன்னார்னா, இல்லை 80 தான் தெரியாமல் சொல்லியிருப்பாருங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரியே மழையில் ஃபுல்லாக நனைஞ்சி தொப்பையாகி போச்சு. ஃபுல்லாக ஹெல்மெட்டு போட்டதுனால தலை மட்டும் தப்பிச்சதை தவிர ஃபுல் பாடியுமே அந்த ரெயின் கோட் கவர் போட்டுமே ஹெவி ரெயின்கிறதுனால ஃபுல்லாக மாட்டிக்கிட்டேன். அதனால் மொபைல் சார்ஜர் எல்லாமே நனைஞ்சிருச்சுங்க. ஹெட்ஃபோன் எல்லாமே நனைஞ்சிருச்சு. ஸோ அரிசி மூட்டையில் உள்ள முக்கி வச்சு அடுத்த நாள் தான் நான் ஆடியோ பேசிக்கின்னு இருக்கிறேன். வண்டியோட கண்டிஷனை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக நினைஞ்சதுனால அப்படியே அந்த இது சகதி இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் போய்